ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஜாதகத்தில் விபரீத ராஜயோகம்னா என்னங்கிறத பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஒரு ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் இடங்களில் விபரீத ராஜயோகம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே அந்த மாதிரி ராஜயோகம் தருமா சார்? ஆமாம்மா, இது ரொம்ப தெளிவாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது ஜாதகத்தில் மேலோட்டமாக சில விஷயங்களை சொல்லிட்டு போயிடுவாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விதிகள் 10 இருந்தால் விதிவிலக்குகள் 90 இருக்கும். நம்ம பல நிகழ்ச்சியில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். அவங்க என்னென்னா இந்த 6, 8, 12ஆம் இடங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துக்குரிய கிரகம், அதாவது ஒரு மறைவிடத்துக்கு உரிய கிரகம் இன்னொரு மறைவிடம் இருந்தால் அது யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிங்கிறது முதல்ல பார்க்கணும். இப்போ 6ஆம் இடம்ங்கிறது ஒரு மறைவிடம். அதாவது ஜாதகத்தில் 12 கட்டங்கள் இருக்குல்ல, கட் பண்ணுறாங்கல்ல, அந்த ஒரு கட்டமும் ஒரு விஷயத்தை சொல்லும், ஒரு பாவங்களை சொல்லிட்டு வரும். அப்போ 1ஆம் இடம் எதை சொல்லுது, 2ஆம் இடம் எதை சொல்லுன்னு வரும்போது இந்த இடத்துல விபரீத ராஜயோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 6, 8, 12ஆம் இடத்தை குறிக்கும். இந்த 6 என்னென்னத்தை சொல்லுது, 8 என்னென்னத்தை சொல்லுது, 12 என்னென்னத்தை சொல்லுது, இதை ரொம்ப மெயினாக பார்க்கணும். ஜாதகத்தில் 6ஆம் இடம்ங்கிறது கடன், சத்துரு, ரோகம்பாங்க. இப்போ கடன், எதிரி, நோயை குறிக்கிறது. 8ஆம் இடம்ங்கிறது விபத்து, மரணத்தின் தன்மை, வாழ்க்கையில் படக்கூடிய அவமானங்கள், பெறக்கூடிய தண்டனைகள், எல்லா பாதிப்புகளையும் சொல்கிறது. மரணத்தின் தன்மையையும் சொல்கிறது 8ஆம் இடம். 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. விரயம்னா தெரியும் இல்லையா, செலவு அழிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6ஆம் இடம்ங்கிறது மறைவிடம், 8ஆம் இடம்ங்கிறது மறைவிடம், 12ஆம் இடம்ங்கிறது மறைவிடம். அப்போ ஒரு மறைவிடத்துக்கு உரிய கிரகம், இப்போ உதாரணத்துக்கு மேஷத்துக்கு மேஷ லக்னம்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் கன்னி, 8ஆம் இடம் விருச்சிகம், 12ஆம் இடம் மீனம். இப்போ இந்த 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் 8ஆம் இடத்துல இருந்தாலோ, 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் 6ஆம் இடத்துல இருந்தாலோ, அதே போல் 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் 12ல் இருந்தாலோ, 12க்குரியது 8ல் இருந்தாலோ, இது ஒன்றுக்குள்ளே மாறி மாறி இருந்தால் அது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறான். ராஜயோகத்துக்கும் விபரீத ராஜயோகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. விபரீதமாக நடக்கிறதுனா என்ன சொல்லுவோம், எதிர்பாராத நடக்கிறது இல்லையா, அதுதான் எதிர்பாராத ராஜயோகம். அதுதான் விபரீத ராஜயோகம்னு சொல்கிறது நிலச்சி நிற்காது எப்போதுமே. இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது ஒரு வாய்ப்பு மாதிரி இப்படி வந்துட்டு போகும். அந்த வாய்ப்பை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு பிளான் பண்ணிட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது 100 ரூபா கிடச்சிருக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு 200 ரூபா கிடைக்கும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பாகிடும் அது. அப்போ அதை கரெக்டாக பிடிச்சிக்கணும். அதனால தான் அதை விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறான். அது சில செகண்ட்ஸ் நீடிக்கும், சில நாட்கள் நீடிக்கும், சில மணி நேரங்கள் நீடிக்கும். அந்த கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு அதை அப்படியே கேப்சர் பண்ணிக்கிட்டோம். ஒரு சின்ன வாய்ப்பு அதை நான் பயன்படுத்தியிருந்தேன்னா இன்றைக்கி நான் அமைச்சராக இருப்பேன், என் கூட இருக்கிறோம் எம்எல்ஏ ஆகிட்டோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆகிடும். அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஜனகராஜ் குருப்பட்டில் வாழைப்பழம் விற்றுக்கிட்டு இருப்பார்ல, டக்குன்னு லாட்ரி சீட்டு விழுந்துரும்ல, கோட்டு சுட்டோட போவார். கடைசியாக பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கில் பார்த்து திரும்பவும் வாழைப்பழம் வேண்டி தள்ளிட்டு நிற்பார்ல. அப்போ அந்த விபரீத ராஜயோகம்ங்கிறது ஒரு நொடியிலையோ, ஒரு நிமிஷத்துலையோ, ஒரு நாள்லையோ ஒரு மனுஷனை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடும். அதை அப்படியே கரெக்டாக கீப்பப் பண்ணிக்கிறவங்களுக்கு அது தொடரும். இதை கொடுக்கக்கூடிய அமைப்பு 6ஆம் இடத்தை சேர்ந்த கிரகத்துக்கும், 8ஆம் இடத்தை சேர்ந்த கிரகத்துக்கும், 12ஆம் இடத்தை சேர்ந்த கிரகத்துக்கும் இருக்குது. ஆனால் 6ஆம் இடத்தை சேர்ந்த கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது அது 6ஆம் இடத்துக்கு மட்டுமே உரிய கிரகமாங்கிறது இன்னொரு தடவை எடுக்கணும். இப்போ மேஷ லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது புதன்னா அவரே 3ஆம் இடத்துக்கு உரிய கிரகம். அடுத்தது 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் விருச்சிகத்துக்கு உரிய கிரகம் செவ்வாயின்னா அவரே லக்னாதிபதி. அடுத்தது 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் குரு அப்படின்னு பார்க்கும்போது அவரே 9ஆம் பாக்கியஸ்தானத்துக்கு உரியவர். இதையெல்லாம் கலந்து தான் விபரீத ராஜயோகம் யாருக்கு கிடைக்கணும். ஜென்ரலாகவே சொல்லலாம், 6ஆம் அதிபதி 8ல் இருந்தாலோ, 8ஆம் அதிபதி 6ல் இருந்தாலோ, இல்லை 8ஆம் அதிபதி 12ல் இருந்தாலோ, 12ஆம் அதிபதி 8ல் இருந்தாலோ, இது ஒன்றுக்குள்ளே மாறி இருந்தாலும் அந்த விபரீத ராஜயோகத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதோட தன்மை இருக்குல்ல, மிகப்பெரிய அளவு கிடைக்குதா, லேசாக கிடைக்குதா அப்படிங்கிறது தான். ஒருத்தவங்களுக்கு 1 கோடி ரூபாய் திடீர்னு பரிசு கிடைச்சாலும் ஓகே, சில பேருக்கு 10 லட்சம் கிடைச்சா கூட இன்றைக்கி பெரிய விஷயம் தானே. அதை பயன்பாட்டை பொறுத்து, அவங்கள தேவையை பொறுத்து இருக்குது. இந்த 6, 8, 12ஆம் இடங்கள் அத்தனை பேருக்குமே விபரீத ராஜயோகத்தை கொடுக்குமாங்கிறது ரொம்ப யோசிக்கணும். நம்ம விபரீத ராஜயோகத்தை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிட நூல்களை பார்த்திங்கன்னா பல நூல்கள் இருக்குது. அந்த நூல்களெல்லாம் படிக்கணும். ஒரு விஷயத்தை படித்தோம்னா நமக்கு வரக்கூடிய ஜாதகங்கள், நமக்கு தெரிந்தவர்களுடைய ஜாதகங்கள் இருக்குல்ல, அதோடு அதை ஒப்பிட்டு பார்க்கணும். சும்மா படிச்சுட்டு அப்படியே நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாதுல்ல. இப்படி பேசுகிறவங்க தான் நிறைய பேர் 6, 8, 12 விபரீத ராஜயோகம்னு பேசிட்டு போயிடுறாங்க.
புலிப்பாணியில் ஒரு பாடல் இருக்குது, அதை நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஆரப்பா இன்னும் ஒரு செய்தி கேளு, ஆரோனும் கேந்திர கோணம், சீரப்பா ஜென்மனுக்கு ராஜதோஷம், செப்புகிறேன் சோரர் பயம் சோரத்தால் துன்பம், கூரப்பா குடும்பத்தில் களவு போகும், கூச்சலிட்டு வெளிவருவாள் குமரிதானம், வீரப்பா விஷபயமும் வெடியால் துன்பம், விலகிமடா பல துன்பம் இமயக்கேளே அப்படின்னு ஒரு பாட்டு வருது. அதாவது புலிப்பாணியில் வந்து சொல்கிறாரு, ஒரு 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் ஓகே, அதே 6ஆம் அதிபதி கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10ஆம் இடங்களில் இருந்தால் எவ்வளவு பெரிய பாதிப்பு வரும் அப்படின்னு தான் சொல்கிறான். அப்போ ராஜ பயம்னா கவர்மெண்ட்டால் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டு மாட்டிக்க போகிறோம், இல்லை வேற எவனோ செஞ்ச தப்புக்கு நம்மளை பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்களாங்கிற ஒரு பயம் இருக்கும்ல. சந்தேகத்தில் பிடிச்சி விசாரணை டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் நம்ம நிறைய சினிமா படங்கள்லேருந்து ரியல் லைஃப்பில் பார்க்குறோம்ல. அப்போது 6ஆம் அதிபதி கேந்திர கோணங்களில் இருந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. சோரர் பயம்னா நம்ம கூட பழகிட்டே இருக்கிறவங்க நம்ம இன்னொருத்தவங்களோட வந்து சேர்ந்துக்கிட்டு நமக்கு இடைஞ்சல் பண்ணிடுவாங்க. சோரத்தால் துன்பம், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லி, வெடியால் பயம் வெடியால் விபத்து, கூச்சலிட்டு வெளிவருவாள் குமரின்னு அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்கார், எத்தனையோ 1000 1500 வருஷத்துக்கு முன்னாடி. இது எங்கே நடந்ததுன்னா, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலையின் போது இந்த ராஜீவ்காந்தியோட ஜாதகத்திலையும் இந்த அமைப்பு இருக்குது. இதை வந்து ஏற்கனவே இந்த மாதிரி எழுதுனதை ஒப்பிட்டு நெல்லை வசந்தன் ஐயா வந்து ஒரு பத்திரிக்கையில் எழுதியிருப்பார். டி ராஜேந்திர டைரக்டர் வந்து உஷான்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். அந்த பத்திரிகையில் அந்த கட்டுரையை அவர் எழுதியிருப்பார். அப்போ அந்த 6ஆம் அதிபதினு வரும்போது அந்த 6ஆம் அதிபதியோட தன்மையை முழுமையாக ஆராய்ஞ்சிட்டு தான் இது விபரீத ராஜயோகத்தை கொடுக்குமா என்னங்கிறத யோசிக்கணும். ஏன்னா அதே 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்குரிய கிரகமாக இருக்கும், இன்னொரு இடத்துக்குரிய கிரகமாக இருக்கும். சூரியன் சந்திரனுக்கு ஒரு வீடு, ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது. மற்ற 5 கிரகங்களுக்கும் 2 வீடுகள் இருக்குது. அதனால் அதையும் பார்த்து தான் இந்த விபரீத ராஜயோகத்துக்கு ஒரு முடிவுக்கு வரணும். அடுத்தது 8ஆம் இடம். 8ஆம் இடம்ங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, 8ஆம் அதிபதி கேந்திர கோணங்கள் அமர்ந்தாலும் இந்த மாதிரி துன்பங்கள் நிறையா வரும். கேந்திரம்ங்கிறது 1, 4, 7, 10. பொதுமக்களால் பல இடங்களில் தாக்கப்படுறார்கள் பார்த்துருக்கீங்களா? சில பேர் இவன் வந்து ஏதோ விஷ ஊசியை பறக்க வந்துடுவான்னு நினச்சிட்டு பப்ளிக் அடிச்சிருவாங்க. யாரோ ஒருத்தன் வந்து பஸ்ஸில் பிக் பாக்கெட் அடிச்சிருவான், அவன் எஸ்கேப் ஆகிடும். இவனை பார்த்தா இவன் திருட மாதிரி தெரியும் நம்ம கண்ணுக்கு, எல்லாம் அடிச்சிடுவாங்க. அப்புறம் பார்த்தா அவர் பெரிய ஆஃபீஸராக கூட இருப்பார் சில இடங்களில். இந்த மாதிரி பொதுமக்களால் தேவையில்லாத சந்தர்ப்பங்களில் தாக்கப்படுகிறார்கள்ல, இது வந்து 8ஆம் இடத்து அதிபதி நமக்கு கொடுக்குற தண்டனை. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 12. 12ங்கிறது எப்படின்னா விரயம் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் அயன சயன சுகம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விரயம்ங்கிறான். ஒரு மனிதனோட விரயம் வந்து சுப விரயமாகவும் இருக்கலாம், அசுப விரயமாகவும் இருக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகள் முற்றிலும் நமக்கு முன்பின் சம்பந்தம் இல்லாத ஒரு இடங்களில் போய் முற்றிலும் சம்பந்தம் இல்லாத சூழலில் இருக்கோம்ல, அந்த இடங்களில் நமக்கு ஒரு பாதிப்பு வருமா வராதா? கண்டிப்பாக. யாரோ நினச்சிட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்கல்ல சில இடங்களில். இந்த மாதிரி பாதிப்புகளை தரக்கூடியதும் இந்த 6, 8, 12ஆம் இடங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த மாதிரி நம்மளை மாதிரி சோஷியல் மீடியாவில் பேசக்கூடிய ஜோதிடர்கள், அதாவது நம்ம மக்களுக்கு மேலே தவறு, அது அவங்க மேலே சொல்ல முடியாது. ஒரே நாளில் நீங்கள் எப்படி கோடீஸ்வரன் ஆகிறீங்கன்னு ஒரு தம்ப்நெயில போட்டிங்கன்னா அது உள்ளார என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க, அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அடுத்தது ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதுக்கு பின்னாடி உள்ள பின் விளைவுகளையும் சேர்த்து சொல்கிறது நம்மளுடைய விதி. அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஒன்றை மட்டும் சொல்ல முடியாது. ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறவங்கள வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்றதுக்கு அதில் உள்ள சுப விஷயங்களையும் சொல்லணும். இது அப்படி அவ்வளோதான், நீங்கள் என்னமோ அவ்வளோதான், நீங்கள் அப்படியே போயிடுவீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க பாதிப்பு வரும்போது அவங்க எப்படி தாங்கிக்குவாங்க? அதனால் இதுவும் வரும் அதுவும் வரும். அதனால் இது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை, அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குங்கிற விஷயத்த சொல்லணும். இப்போ 6, 8, 12னாலே விபரீத ராஜயோகத்தை கொடுத்துறாது. 6ஆம் அதிபதி சில இடங்களில் மாறும்போது சிக்கலை கொடுத்துரும். அப்போ 6ஆம் அதிபதி தான் நோயை குறிக்கக்கூடிய ஒரு நோய். இது போய் 8ஆம் இடத்துல உட்காந்துதுன்னா 8ஆம் இடம் எதை குறிக்கிறது? மர்ம உறுப்புகளை குறிக்கிறது. அப்போ அந்த இடத்துல நோயை கொடுக்காதா? அதையும் பார்க்கணும். அதே மாதிரி 8ஆம் இடம்ங்கிறது பல தண்டனைகளை கொடுக்கறது. இது போய் 12ஆம் இடத்துல உட்காரும்போது ஒரு வகையில் ராஜயோகமாக இருந்தால் கூட கடைசியாக முடிச்சுட்டு இவன் எந்த தப்பு பண்ணலையா ரிலீஸ் பண்ணிடுவான், சந்தோஷம் தான். அது வரைக்கும் அவன் பண்ணக்கூடிய அனுபவிக்கக்கூடிய டார்ச்சர் இருக்குல்ல, இதை யார் கொடுக்கறது? அதனால் இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது. நம்ம வந்து நெகட்டிவாக பேசுகிறதில்ல, இதையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறோம். அடுத்தது 6, 8, 12 பற்றி இன்னொரு விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. தவறான ஆலோசனைகள் சொல்கிறாங்கல்ல. இப்போ வந்து நான் ஒரு நல்ல இடத்துல உட்காந்துக்கிட்டு என்ன ஒரு பெரிய ஜோசியர்னு நம்பி வந்து நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தவறான ஆலோசனைகள் சொல்லி அவங்களுக்கு தப்பாக செலவழிச்சா கூட, அதே போல் எதுக்கு என்ன பரிகாரம்னே தெரியாது, நான் பாட்டுக்கு ஏதோ அதை சொல்லிட்டு இதை சொல்லிட்டு இப்படி ஒரு பரிகாரத்தை சொல்லி பண்ணி விட்டேன்னா பார்க்கக்கூடிய ஜோதிடருக்கு இந்த 6, 8, 12 வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். கடன் சத்துரு ரோகம், விபத்து, அவமானம், விரயங்கள், இது 3மே 6, 8, 12ஆம் இடம் வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டு ஒரு ஜோசியருக்கு. இதே போல் உட்காந்து சோஷியல் மீடியாவில் தவறாக பலன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் அந்த 6, 8, 12ஆம் இடம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு 6, 8, 12ன்னா
நிறைய இருக்குது. வெறும் விபரீத ராஜயோகத்தை மட்டுமே பார்க்காம அதனால் வரக்கூடிய பாதிப்புகளையும் பார்த்துட்டு அதனால் வெற்றிகளும் நமக்கு நிறைய இருக்குது. இப்போ 12 சரியில்லைன்னா நமக்கு ஒழுங்காக தூக்கம் வருமா? வராது. அப்போ 12ஆம் இடம் ரொம்ப முக்கியம். 8ஆம் இடம் சரியா இல்லைன்னா ஆண் உறுப்போட வலிமை, பெண் உறுப்போட வலிமை, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குமா? இருக்காது. 6ஆம் இடம் சரியில்லைன்னா நம்ம கடன் யார்ட்டையும் வாங்க முடியாது. அதே போல் ஒரு போட்டியிலையோ ஒரு தேர்வுகள்லையோ ஒருத்தவங்களோட எதிர்த்து தைரியமாக போராட முடியாது. இதுவும் இன்னொரு பக்கம் இருக்குது. நம்ம ஆட்களை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் விபரீத ராஜயோகம் கோடீஸ்வரன் ஆகுதுன்னா பார்ப்பாங்கிறதுனால பொய் சொல்லக்கூடாதுல்ல. பொய்யா பரிகாரம் சொல்கிறவங்களுக்கு தன்னோட பேரை நிலைநாட்டிங்கன்னு ஒன்று கிடக்க ஒன்று உட்காந்துட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறவங்களுக்கெல்லாம் இந்த 6, 8, 12ஆம் இடம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் விபரீத ராஜயோகத்தை விட்டுட்டு நம்ம உழைப்புக்கு ஏற்ற மாதிரி எப்போ பலன் கிடைக்குங்கிறத பார்க்கணும். அதனால் ஓகே, ஜோதிடம்னு வரும்போது எல்லாத்தையும் தான் கலந்து பார்க்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொன்னால், இது எல்லாருக்கும் வேலை பார்க்குமான்னு ஒரு கேள்வி கேட்டிங்க. கண்டிப்பாக உழைப்பு மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு என்றைக்காவது ஒரு இடத்துல ஒரு அதிர்ஷ்டம் வந்து வேலை பார்க்கும்ல, அதுதான் விபரீத ராஜயோகம். உட்காந்த இடத்துல அது கிடைக்கவே கிடைக்காது. சார் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராசியா இல்லை லக்னத்தை பார்க்கணுமா அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. ஸோ ராசியை பார்க்கணுமா லக்னத்தை பார்க்கணுமா சார்? ரெண்டுத்தையும் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று இருக்குது. நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தோட அந்த மாஸ்டர் செக்கப் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது வந்து லக்னம். லக்னத்தை அதுதான் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது சொல்கிறது லக்னம். ராசி அப்படிங்கிறது எப்படின்னா அன்றாட வாழ்க்கையில் நம்ம டெய்லி சந்திக்கிறக்கூடிய இருக்குல்ல, இதை வந்து கோல் சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கோச்சாரம் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு எந்த இடத்துல பிறக்கணும், எந்த இடத்துல இறக்கணும், நம்ம என்ன வேலை செய்யணும், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்ட விதிகள். இப்போ இன்றைக்கி நீங்கள் ஆங்கரை வந்து உட்காந்துருப்பீங்க, நாளைக்கு நான் வேறு ஒரு ஸ்டுடியோவில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். இதே தொழிலை தான் நீங்கள் பார்க்குறீங்களா, நானும் கண்டினியூஸாக பார்க்குறேன்னா அப்படின்னு தெரியாது இல்லையா? இப்போ அன்றாட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்ருக்குல்ல. அன்றாட வாழ்க்கையில் நம்ம அன்றாடம் சந்திக்கிற மனிதர்களுக்காக அப்பப்போ நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அப்படின்னு வரும்போது ராசியை பார்க்கணும். லக்னம்ங்கிறது எப்படின்னா ஓவரால் நம்மளோட லைஃப் ஸ்கெட்சை வந்து சொல்கிறது லக்னம். அது வந்து லைஃப் ப்ரொடெக்ஷன். இது எப்படின்னா அன்றாட இப்போ இந்த குரு பயிற்சிக்கு ஒரு பலன், சனி பயிற்சிக்கு ஒரு பலன், ராகு கேது பயிற்சிக்கு ஒரு பலன் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதனால தான் நமக்கே நிறைய இடங்களில் கேட்பாங்க. அந்த ராசிகள்லாம் பேசும்போதெல்லாம் கேட்கும்போது என்னென்னா, ராசி வந்து ஒரு கேரக்டர். அந்த ராசியை வச்சுட்டு எதுவுமே சொல்ல முடியாது. ராசிக்கு தான் நிறத்தை சொல்லணும், லக்னத்துக்கு வந்து நிறத்தை அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? அதனால் ஜென்ம ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னத்தை பார்த்துக்கணும். நம்ம சொல்கிற பலன்கள் எல்லாமே இப்போ விபரீத ராஜயோகம்னு கேட்டிங்கன்னா அது வந்து லக்னத்தை தான் எடுத்து பார்க்கணும். இது நம்ம கோச்சார ரீதியாக நமக்கு வந்து குரு 6ஆம் அதிபதியாக இருந்து அது 8ஆம் இடத்துல போய் உட்காந்துன்னா அந்த வேலையை பார்க்கும். ஆனால் 8ஆம் இடத்து குரு தொட்டதெல்லாம் நட்டோம்னு இன்னொரு பழமொழியும் சேர்த்து சொல்லிட்டு போயிடுவோம் பின்னாடியே. அதனால் ஜாதகம்னு வரும்போது லக்னத்தை பார்த்துக்கோங்க. ராசி பலன் அப்படின்னு வரும்போது உங்கள் ராசி அடிப்படையாக வச்சு பார்த்துங்க. இதுதான் நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். விபரீத ராஜயோகம் எல்லாருக்கும் நன்மை செஞ்சிடாதுனும், அதே நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திட்டா அவங்க மேலே வந்து அந்த ஒரு ராஜயோகத்தை அனுபவிக்கலாங்கிறதையும் ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க சார். இந்த தகவல் எங்களிடம் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேயர்களே, விபரீத ராஜயோகத்தை பற்றி ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 6, 8, 12ஆம் இடங்களில் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் விபரீத ராஜயோகம் கிடைக்கணும், அதனுடைய பாதிப்பு என்னங்கிறதையும் ரொம்ப தெளிவாகவே சார் சொன்னார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.